உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல தனுஷ், அமிதாப் பைஜு, சூரஜ், KS ரவிக்குமார், ஜெயராம், MS பாஸ்கர், பிருத்திவிராஜன், அப்புறம் கருணாசன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விக்னேஷ் ராஜா அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2023 போர் தொழில் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணார் இல்லையா, தட் சேம் டைரக்டர். இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள் எல்லா ஆக்டர்ஸுமே இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் தனுஷ் படம்னா கண்டிப்பாக அனிருத் தான் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ அவருடைய நெருங்கிய நண்பர் ஜிவி பிரகாஷ் தான் எல்லா படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாப்புல. ஸோ இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த படத்துக்கு தேவையான அந்த மூடுக்கான எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருந்தாரு. 4ാമത്തെ വയസ്സിൽ തുടങ്ങിയതാണ് ടിക്ക് ബുക്ക് റെയിലെ പാടിയിട്ട് തുടങ്ങിയതാണ് അവിടുന്ന്. ஆக்சுவலாக இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ஹீரோ தனுஷ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு திருடன், எல்லா ஊர்லேயும் போய் திருடுவாப்புல. அதுதான் அவருடைய ஃபுல் டைம் ஜாபாகவே இருக்குது. பட் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை விரும்புகிறார். அந்த பொண்ணுக்காக இந்த திருட்டு தொழிலை விட்டுறாரு. விட்டாலும் அந்த திருட்டு தொழில் அவரை விடாது அப்படிங்கிற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவருடைய அப்பாக்காகவும் அந்த ஊருடைய நல்லதுக்காகவும் அந்த திருட்டு தொழிலை மறுபடியும் கையில் எடுக்கிறாப்புல. அப்படி எடுத்து அந்த ஊருக்கு நல்லது பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். ஃபர்ஸ்ட் படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி தனுஷ் அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தாரு, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அமிதாப் பைஜு ஆகட்டும், சூரஜ் ஆகட்டும், KS ரவிக்குமார் ஆகட்டும், MS பாஸ்கரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நிறைய கேரக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இது இவங்களா இது அவங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா அந்த கெட்டப்புக்கே ரொம்ப நல்லா மெனக்கிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி MS பாஸ்கருடைய கேரக்டர்லாம் கடைசி வரைக்கும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அது அவர் தானான்றதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்களான்றதே டவுட் தான். பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி 1990s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக நிறைய ரெஃபரன்சஸ் கூட படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த தேவர் மகன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ரிலீஸ் ஆன நிறைய படத்துடைய போஸ்டர்ஸ்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் டீம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே டெக்னிக்கலி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மூவியாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டருமே அவங்க கொடுத்த கேரக்டரை எடுத்து ரொம்ப சூப்பராகவே பிரமாதமாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், படம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவியாகவே இருந்தாலும், சொல்ல வந்த கதையை ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் பெரிய கோட்டை விட்டாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இந்த பேங்க் ராபரி அப்படிங்கிறது ஒன்றும் புது கான்செப்ட்லாம் கிடையாது. ஆல்ரெடி தமிழ்லையும் சரி எல்லா இண்டஸ்ட்ரிலையும் அடிச்சு துவைச்சு போட்ட ஒரு கதை தான். அந்த கதையை எடுத்து இவங்க என்ன புதுசாக பண்ண போறாங்க, இவங்க என்ன ஸ்கிரீன் பிளே வைக்க போறாங்க, இவங்க அதில் எதை இன்ட்ரெஸ்டிங் ஆக போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு போய் தியேட்டரில் உட்கார்ந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஓகே தான், நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் போர் அடிச்ச மாதிரி தெரியல. ஏன்னா இதுதான் கதை அப்படின்னு சொல்லி அந்த கதைக்குள்ள போறதுக்கான டைம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஆடியன்ஸுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் தான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் படம் பயங்கரமா போகுது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன்லாம் பட்டுன்னு வந்துருங்கடா, கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் அவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு இருந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுத்தினதையே சுற்றி சுற்றி வந்து தவிர்த்து எங்க தான் போய் முடிய போகுதுனே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. இவனுங்க சுத்தி சுத்தி வந்ததுல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி ரைட், இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது, அதுக்கப்புறமா அதுதான் நடக்க போகுது, அதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் கதையே போயிட்டு இருக்கு. ஓடவா விடுறாங்க. அண்ட் ஒரு படம்னா இவன் நல்லவன்பா, இவன் கெட்டவன்பா, இவன் ஹீரோப்பா, இவன் வில்லன்பா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு காமிச்சதானே பார்க்குற நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 50 பேருமே திருட்டு பசங்களா இருக்காங்க. 50 பேருமே திருட்டு பசங்களா இருந்தால் அப்போ நாங்கள் யாருக்காண்டா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்கறதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்க்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அண்ட் எப்பயுமே ஒரு ஸ்டோரி எப்போ சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோக்கும் வில்லனுக்கும் உண்டான அந்த கிளாஷ், அந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் எப்படி கொள்ளடிக்க போறாப்புல, அது
அது எப்படி இவர் தடுக்க போறாரு, இவர் என்னென்ன குடைச்சல்லாம் கொடுக்க போறாரு, அது எப்படி தடுக்க போறாரு, இப்படி நம்ம பார்த்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இங்க ஒரு பக்கம் இவர் பாட்டு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல, இவர் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காப்ல, ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லாம அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது எங்க இருந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறது? ஒரு திருடன் வீடு பூந்து திருடிட்டு வரதே எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கறத இந்த படத்திலே தான் ஓப்பனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேங்க் பூந்து ராபரி பண்ண போறாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கணும். ஸோ ஆடியன்ஸ்க்கு இவங்க எப்படி எல்லாம் திருட போறாங்க அப்படிங்கிறத பாக்குறது தானே ஆவலா காத்துக்கிட்டு இருப்போம். சரி ரைட், இவங்க போய் ஈஸியாவே திருடிட்டு வந்துடுறாங்கன்னே வச்சுப்போமே. ஒரு பக்கம் போலீஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் எஃபோர்ட் எடுக்கணுமா இல்லையா? இங்க சூரஜா வர போலீஸ்க்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? ஒன்னு ஜீப்ல ரவுண்ட் அடிக்க, அப்படி இல்லைன்னா ஒரு மேப்பை எடுத்து வச்சுக்கிட்டு மார்க்கர் வச்சு அதுல ரவுண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வேலையை தான் பாக்குறாரு. தவிர்த்து கடைசி வரைக்கும் பிடிச்ச மாதிரியே இல்ல. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பேங்க் ராபரிக்கு உண்டான மரியாதையே போச்சடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க பண்ண ராபரிலாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஏதோ ஃப்ரூட் கடையில் போய் ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி எல்லா பேங்க்லயும் ராபரி. ஆமா, ஒரே ஒரு பேங்க், அந்த பேங்க்ல நம்ம ராபரி பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன பிளான்லாம் போட போறோம், அதுக்கு என்ன ஸ்கெட்ச் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ பிளான். அதுக்கப்புறம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போறாங்க, காசை எடுத்துட்டு வெளியே வர வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம். அதுக்கு போலீஸ் என்னென்ன குடைச்சல்லாம் கொடுத்தாங்க, அவங்க எப்படி இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதை மீறி இவங்க எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாங்க, அந்த காசை எடுத்து வந்து எப்படி மக்களுக்கு நல்லது, இப்படி ஒரு பேங்க்னு காமிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ வட்டி கடையில் போய் காசை வசூல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கிற எல்லா பேங்க்லயும் போய் துப்பாக்கி காமிச்சு காசு எடுத்து வந்தா இது என்ன பேங்க் ராபரி? அவன் திரும்பி வந்தால எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? இதுல கொடுமை என்னன்னா ஊர்ல இருக்கிற எல்லா பேங்க்ல இருந்தும் காசு எடுத்து வந்துருவாப்புல தனுஷ். அது வரைக்கும் நம்ம சூரஜ் தேடிக்கிட்டே தான் இருப்பாப்புல, எங்க இருக்காரு எங்கேயும் மாட்டவே மாட்டானே சே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு உடனே நேரா போய் தனுஷ் கிட்ட நின்றுவாப்புல, ஏண்டா எல்லா பேங்க்லயும் திருடிட்டு கட்டிய ராஸ்கல், வா ஜீப்ல ஏறு அப்படி. இதை நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விட்டுறலாங்க. இந்த படத்துக்கு எதுக்குடா மமிதா பைஜு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. அதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர் கூட படம் முழுக்க டிராவல் பண்ணாங்க. கருணாஸ்லாம் நிறைய சீனுக்கு வந்தாப்புல, ஏன் பிருத்திவிராஜன் கூட அவர் கொடுத்த கேரக்டருக்கு நிறையவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், நிறைய சீன்ல வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா மமிதா பைஜுவை ஒரு 4-5 சீன்ல அழுவு விட்டாங்களே தவிர்த்து எதுக்குடா இந்த படத்துக்கு மமிதா பைஜு எதுக்குடான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். மொத்தத்துல இந்த கரசாமி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. சோ அவ்வளவுதான் அந்த கரப்படத்துடைய ரிவ்யூ. இது முழுக்க என்னுடைய ஒப்பீனியன் மட்டுமே. நான் படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க படத்தை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தியேட்டர்ல போய் நீங்க படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் சேர்ந்துரும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்க சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.